அன்பின் தேவ ஜனமே, இந்த நாளிலும் ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் தொடக்கத்திலே கடவுள் ஆபிரகாமை அழைத்து ஆசீர்வதிக்கிறார். உன்னை நான் பெரிய ஜாதியாக்குவேன் என்று. 9ஆம் வசனத்திலே பார்த்தோமானால், ஆபிரகாம் புறப்பட்டு தெற்கே பிரயாணப்பட்டு போனார். அங்கே பஞ்சம் கொடியதாய் இருந்தபடியால் அவர் அங்கிருந்து எகிப்து தேசத்துக்கு நேராக போகிறார். எகிப்துக்கு சமீபமாய் வரும்போது அங்குள்ள சூழ்நிலைகளை கண்டு ஆபிரகாம் தன்னுடைய மனைவியாகிய சாராயிடம் கூறுகிறாள், நீ பார்வைக்கு அழகா இருக்கிறதுனால என்னை உன்னுடைய சகோதரன் என்று சொல்லு, எனக்கு நீ சகோதரின்னு சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா என்னை கொன்று போடுவாங்க, அதனால நீ அப்படி சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. அதே போல அந்த ஸ்திரீயை மிகுந்த அழகுள்ளவள் என்று அனைவரும் கண்டார்கள். எகிப்தில் பார்வோனுடைய பிரபுக்களும் அவளை கண்டு பார்வோனுக்கு முன்பாக புகழ்ந்தார்கள். அப்பொழுது பார்வோன் என்ன பண்றார் அப்படின்னா, அந்த ஸ்திரீயை, அதாவது சாராயை அரண்மனைக்கு கொண்டு போறாரு. அதுக்கடுத்து அதனால ஆபிரகாமின் சகோதரியாகிய சாராயை தன் வீட்டுக்கு கூட்டிட்டு போனதுனால ஆபிரகாமுக்கு ஆடு மாடுகள், கழுதைகள், வேலைக்காரிகள், கோழிகை கழுதைகள், ஒட்டகங்களும் கொடுத்தாங்க. ஆனா சாராயின் நிமித்தம் பார்வோனுடைய வீட்டாரை மகாவாதைகளால் பெரிய பெரிய நோய்கள்னால கடவுள் வாதிக்கிறார் பாருங்க. அப்பொழுதுதான் பார்வோன் ஆபிரகாம்கிட்ட கேட்கிறாரு, ஏன் இப்படி செய்தாய்? இவள் உன் மனைவியா இருக்கிறாளே, நீ ஏன் சகோதரி என்று கூறினாய் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாரு. அதுக்கடுத்து இவளை நீ உன்னை சகோதரின்னு சொல்ல வேண்டிய அவசியம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு, நீ உன் மனைவியை அழைத்து கொண்டு போ, அவளை குறைத்து தன்னுடைய மனுஷங்களுக்கு கட்டளையிடுறாரு. அவர்கள் அவனையும் அவன் மனைவியையும் அவனுக்குண்டான எல்லாவற்றையும் பத்திரமா அனுப்பிவிட்டாங்க. பாருங்க பிரியமானவர்களே, இதுலேருந்து நாம் ஒரு விஷயத்தை தெரிந்து கொள்ளணும். ஆபிரகாமுடைய மனைவின்னு தெரியாம தான் சாராயை பார்வோன் திருமணம் செய்வதற்காக தன்னுடைய அரண்மனைக்கு அழைத்து சென்றார். ஆனால் பார்வோன் தெரியாமல் செய்ததினால் கடவுள் அவன் மீது தயை பாராட்டிதான் அந்த தவறை செய்யாதபடிக்கு வாதித்து உணர்த்தினார். பார்வோன் உணர்ந்து கொண்டார். அப்போ அடுத்தவங்க பொருள் மேல, அடுத்தவர்கள் மனைவி மீது ஆசை கொண்டவர்களுக்கு கடவுள் வாதைகளால் வாதிப்பதற்கு ஏதுவாக இருக்கிறார் என்று வசனம் சொல்லுகிறது. ஆகவே நாம் கூட நம்முடைய பார்வையிலோ, நம்முடைய செய்கையிலோ, நம்முடைய நடக்கையிலோ, நம்முடைய வார்த்தையிலோ, நம்முடைய சிந்தையிலோ கடவுளுக்கு சித்தமில்லாத காரியங்களை செயல்படுத்தாதபடிக்கு நம்மை காத்துக்கொள்வோம். தேவாசியை பெறுவோம். ஆமேன்.